அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். பூமி மனை மங்களம். பூமி மனை மங்களம். இப்போ பூமி என்பது தான் பிறந்த இடம், மங்களம் என்பது கல்யாணம், மனை என்பது தன்னுடைய சொந்த வீடு. இது சில நட்சத்திரங்களுக்கு ஆகும். மங்கள தோஷமுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு ஒரு இது இருக்கு. மங்கள தோஷமுடைய நட்சத்திரம். இந்த பிறப்புடைய கர்மா என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு மங்களத்தை நன்றாக கொடுக்க முடியாது. பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு அந்த மங்களத்தை, மங்களம் என்று சொன்னால் சந்தோஷம். இது எல்லாரும் தெரியாமல் என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா, அந்த மங்கள தோஷம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுனாலே அவர்கள் முதலில் அந்த நட்சத்திரங்களை நல்லா பார்த்துட்டு, கார்த்திகை, இந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்கு முதலிரவுக்கு நாள் குறித்தோம் என்று சொன்னால் அன்னைக்கு நடக்காது. அவ்வளோ கொடூரமானதா, சூப்பர் கொடூரமானது. கார்த்திகை நட்சத்திரத்திற்கு ஒரு கல்யாணம் வச்சு அவர்களுக்கு கல்யாணம் நடத்தி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா பெற்றவங்க சூப்பர். ஆனால் அப்படி இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறவங்க தன்னுடைய தகப்பனை பறி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். மங்கள தோஷம். அந்த மங்கள தோஷத்திற்கு உண்டான செவ்வாய் பகவான் ஜாதகத்தில் சரியாக இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? கர்மாதி நடக்கும். கர்மாதி நடக்கும். அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் உங்களுடைய கல்யாண வாழ்க்கையை அப்படியே நினச்சி பாருங்கள். நல்லா இருக்கா அப்படின்னா நல்லா இருக்காது, நல்லா இருக்காது. அது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய மைனஸான வரம். இந்த மனை தோஷமுடைய நட்சத்திரங்கள் கடைசியில் ஒரு அற்புதமான பரிகாரம் சொல்லிடுறேன். அதை யார் ஒருவர் நீங்கள் முறைப்படி மாதம் செய்து கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னான்னா பொத்தல் விழுகாது. பொத்தல் விழுகாதுன்னா ஓட்ட விழுகாது. இல்லைன்னா எவ்வளோ பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் என்ன சொன்னான்னா அங்கே செவ்வாய் என்று சொல்லக்கூடிய சிம்மம் இருக்கின்ற இடத்தில், சிம்மம் அப்படின்னா சிங்கம் இருக்கின்ற இடத்தில் சந்தோஷம் எப்படி வரும்? வராது. எப்பயுமே கர்ஜித்து கொண்டே இருக்கும். தான் 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 என்ற அகம்பாவம். இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க பாருங்க, கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களை பாருங்கள். எப்பயுமே ஒரு தேவையில்லாத ஒரு சலனத்தை இவர்களுக்கு உண்டாக்கிவிடும். தேவையில்லாத ஒரு சலனத்தை உண்டாக்கும். அப்போ தேவையில்லாத சலனத்தை உண்டாக்க என்ன சொல்கிறான்னா, எப்பயுமே ஒன்று நினச்சிடும். இதில் ஆண்கள் பிறந்து விட்டால் பெண்ணை குறை சொல்லுவோம். ஆண்கள் பிறந்து விட்டால் பெண்ணை குறை சொல்லுவோம். பெண்ணு பிறந்துட்டான்னா ஆம்பளையெல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாக்கியமான பேச்சு அங்கே வந்துடும். அப்போ இந்த வியாக்கியமான பேச்சு வராமல் இருக்கணும். அப்போ வராமல் இருக்கணும் அப்படின்னு நான் என்ன சொன்னேன்னா, இவர்கள் என்ன செய்யணும்னா, இவர்கள் ஒரு சில நடைமுறை உங்களுக்கு ஒரு 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 பெண்ணையோ ஆணையோ பார்த்த உடனே ஒரு நல்ல அபிப்பிராயம் உங்களுக்கு சொல்ல தெரியாது. நான் ஒரு பூர நட்சத்திரத்து ஒரு லேடி அந்த தெருவழி நடந்து போகும்போது என்ன சொன்னான்னா, நான் கேட்டிருக்கேன், என்ன நட்சத்திரம்? பூர நட்சத்திரம்.
அப்போ அந்த பூர நட்சத்திரத்தில் லேடி என்ன செய்யணும்னா என்ன செய்யும் அப்படின்னா வந்து அந்த அது ஒரு துப்புரவு பணியாளர். அந்த துப்புரவு பணியாளர் அப்படின்னு சொல்லி வரும்போது போகும்போது வந்து டீ குடிக்கிறதுக்கு காசு கொடுக்கும், வாங்கிட்டு ஐயா நில்லுங்க அப்படின்னு. அந்த பார்த்தீங்களா ஐயா, என் கூட வேலை பார்க்குறவன் என்னை பார்த்து பாருங்க, என்னை பார்த்து ஏதாவது அந்த ஆணை குறைச்சும். நான் ரொம்ப நாளாக வந்து என்ன சார், எந்த ஆணை பார்த்தாவது வந்து இந்த நல்லவேன்னு சொல்வாளா அப்படின்னு நானும் பார்க்குறேன். எப்போ பார்த்தாலும் இப்போ தானே போனாங்க பார்த்தீங்களாயா, இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, என்னை இப்படி சொல்லிட்டு போகிறான், ஏன் அப்படி சொல்லிட்டு போகிறான், எப்படி சொல்லிட்டு போகிறான், இந்த வந்து கருத்து மோதல்களே வச்சுருப்பான். ஒரு ஆண்களை மனக்கண்ணில் வந்து நல்ல மனக்கண் உள்ளவர்களாக இவர்களால் வச்சிருக்க முடியாது. ஒரு மூல நட்சத்திரத்து நபர் இருக்கார், எப்போ பார்த்தாலும் பொம்பளைகள் வந்து தப்பானவர்கள்னே பேசிகிட்டே இருப்பார். காரணம் வந்து அவருடைய அந்த ஒரு நெகட்டிவ் சக்தி என்பது என்ன சொல்கிறான்னா, ஒரு மங்களத்தில் வந்து தோஷத்தை உருவாக்கணும், மங்களத்தில் தோஷத்தை உருவாக்கணும். அந்த மங்களத்தில் தோஷத்தை உருவாக்கணும் அப்படின்னு அவருடைய கர்மா எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கர்மாவை பற்றியே சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கிறது. தப்பானது மட்டுமே கண்ணுக்கு தெரியும், நல்லது கண்ணுக்கே தட்டுப்படாது. இந்த 4 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்து ஒரு பழக்க வழக்கத்துக்கு உண்டான நண்பராக வந்தார் என்று சொன்னால், அப்படியே வந்து என்ன சொன்னால் எவ்வளவு சீக்கிரமாக அவர்களை வெளியே அனுப்பணுமோ அனுப்பிடுங்க. இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு விரிசலை உண்டாக்கக்கூடிய தன்மை இந்த நட்சத்திரத்திற்கு உண்டு. அதாவது வந்து அவர்கள் என்ன சொல்லணும் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, என்ன சொல்லணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு நட்சத்திரத்துடைய கர்ம பலனை வந்து அந்த நட்சத்திரம் வந்து அந்த வீட்டில் வந்து உட்கார்ந்த உடனே வந்து செயல்படுத்தக்கூடிய சக்தி பிரபஞ்சத்திற்கு உண்டு, பிரபஞ்சத்திற்கு உண்டு. அதனால் அந்த செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் வந்து எப்பயுமே நாம் பழக்க வழக்கத்திற்கு அதிகமாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தில் வந்து விரிசலை உருவாக்கிவிடும் அப்படின்னு என்னுடைய அனுபவம். அதனால் வந்து என்ன சொன்னாலும் உங்கள் வீட்டில் வந்து குழந்தைகள் வந்து இந்த கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் முதலில் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த குழந்தைகளை மென்மைத்தன்மைக்கு கொண்டு வரும், மென்மைத்தன்மைக்கு கொண்டு வரும். அப்போ மென்மைத்தன்மைக்கு கொண்டு வருவதற்கு என்ன சொல்கிறான்னா வந்து யார் கோச்சிட்டு போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பழனிமலையில் போய் உட்கார்ந்தது யார், கோச்சிட்டு ஒருத்தர் போனார்லே இத்தனைக்கான ஒரு பழத்துக்காக அப்பனை ஆத்தாளையும் வந்து என்ன சொன்ன துவேஷம் பண்ணிவிட்டு, கூட பிறந்தவனையும் துவேஷம் பண்ணிவிட்டு, ஒரு பழத்திற்காக வந்து குன்றின் மேல் வந்து இருக்கிறாரே அவர்கிட்ட தான் இவங்களை கொண்டு போய் விடணும். ஆமாம். அப்போ இந்த நபர்கள் இந்த மனை தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வாழ்நாளில் ஒரு போராட்டம் இல்லாத வாழ்க்கையும், ஒரு வீடு கட்டின பிறகு இவங்க படுற பாடு வந்து பெரிய திண்டாட்டமாகவே இருக்கும். வீடு கட்டின பிறகு இவருடைய பாடு வந்து ஒரு திண்டாட்டமாக இருக்கும். அதனால் வந்து என்ன சொன்னாங்க, வீடு கட்டும்போது யார் ஒருவருடைய செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்களில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய பெயருக்கு வீடு இருக்கக்கூடாது, அது விற்பனைக்கு வந்துடும். இல்லைன்னா வீட்டில் வந்து நிம்மதி இருக்காது, அவர்களுக்கு மண்ணும் மனையும் தோஷமாயிரும். அப்போ அந்த மண்ணும் மனையும் தோஷமான நபர்கள் வந்து பேரில் வீடு இருக்கக்கூடாது. அவர்கள் அந்த வீட்டை வந்து அடமானம் வைத்தார்கள் என்று சொன்னால், இல்லை ஒரு லோனுக்கான பர்பஸுக்கு வந்து வைத்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சார், அது இதுக்கு ஏலத்துக்கு தான் போக வேண்டிய சூழ்நிலை வரும். இல்லைன்னா அந்த வீட்டை வந்து ரொம்ப சிரமப்பட்டு மீட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதனால் இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தன்னுடைய இரத்தத்தை வந்து பிளட் பேங்குக்கு டொனேட் பண்ணணும். நம்முடைய ஒரிஜினல் இரத்தத்தை வந்து யாருக்காவது இரத்த தானம் பண்ண 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 இவர்களுடைய கர்மா வந்து கண்டிப்பாக குறையும். இரத்த தானம் பண்ண பண்ண கர்மா வந்து கண்டிப்பாக குறையும்.
அப்படி எனக்கு இரத்த தானம் பண்ணுவதற்கு எனக்கு இரத்த விருத்தி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? கண்டிப்பாக என்ன செய்யணும்? பிளட் பேங்கில் உங்களுடைய குரூப் ரத்தம் என்ன என்று பார்த்து அந்த நீங்கள் வந்து டொனேட் பண்ணுங்கள். வருஷத்தில் ஒரு டொனேட் பண்ணுங்கள். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டொனேட் பண்ணுங்கள். இப்படி டொனேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் பாதிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும். இல்லைன்னா வந்து என்ன சொன்னான்னா இவர்கள் வந்து ஒரு ஃபைட்டர்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவர்கள் வந்து என்ன சொன்னாலும் வாளெடுத்து சண்டை போடக்கூடிய ஒரு அற்புதமான வீராங்கனை. அவ்வளோ துடிப்பாக இருப்பாங்க. அவ்வளோ துடிப்பாக இருக்காங்க. சூப்பராக இருப்பாங்க. அந்த ஆக்டிவேஷன்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, இவர்களை வந்து களத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போது இவர் கையில் ஆயுதம் கிடைத்தால் ஒருத்தனை கொலை பண்ணி விடுவார். ஒருத்தன் கையில் வந்து இவர் ஒரு வீட்டில் ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கு, இல்லை பக்கத்து வீட்டுக்கு நமக்கு சண்டை, அவன் ஒரு துவேஷமான வார்த்தை பேசிட்டான், இவன் கையில் ஆயுதம் இருந்ததுன்னு அவனை போய் வந்து என்ன சொன்னான்னா வீசிடுவான். கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன் கேஸு, கண்டிஷன் பெயிலு, ஜெயிலு, இந்த நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னால் வாழ்நாளில் சரியாக இல்லை என்று சொன்னால் ஸ்டேஷனுக்கு போயிடுவாங்க. அங்கே போனால் தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த கர்மாந்திரத்தை போய் வந்து அங்கே 4 பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து எஸ்ஐ ஏட்டு போலீஸ்காரன் 4 பேர் வந்து உள்ளே விசாரித்து அப்புறம் தான் இது வந்து பிரச்சனைக்கு உரியது வந்து தீரும், இல்லைன்னா தீராது. அதனால் எல்லா மனிதனுமே வந்து என்ன உங்களுடைய ஜாதகத்தில் இந்த 4 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக என்ன சொல்லணும், போலீஸ்காரங்கிட்ட வம்பு வச்சுக்கிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் அவர்களுக்கும் கிளாரிஃபிகேஷன் வந்துடும். போலீஸ்காரரோடு வந்து நட்பாக இருக்க பாருங்கள். போலீஸ்காரரோடு ஒரு நட்பு, ஒரு உறவு. ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா, ஹாய் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு நீங்கள் போகணும். போனீங்கன்னா என்ன சார் பிரச்சனை வராது, இல்லைன்னா பிரச்சனை வந்துடும். ஒரு பூமி வாங்கினீர்களா, உங்கள் பேருக்கு வாங்காதீங்க. இந்த 4 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க பூமியை வந்து தன் பேருக்கு வாங்கக்கூடாது, மனைவி பேருக்கு வாங்கலாம். நான் எப்போ தான் உனக்கு அந்த விதி இல்லை. விதி இல்லாதவன் போய் வந்து என்ன சொன்னால் பூமியை நான் வாங்குவேன்னு பிரச்சனை வரும். பிரச்சனை வந்து என்ன சார் தாவா வரும். பக்கத்து இடத்துக்காரனுக்கு நமக்கு வந்து பிரச்சனைகள் தன்மைகள் வந்துடும். நாம் அந்த பூமியை வந்து அனுபவித்து கொள்ளலாம், ஆனால் நமக்கு வந்து அது பெனாமியாகத்தான் இருக்குது. என்னுடைய தோட்டம் தான், என்னுடைய வீடு தான், ஆனால் என் பெயரில் இல்லை. ஆனால் நான் அதில் சர்வ சுதந்திரமாக அனுபவித்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் செயல்பாடுகள் வைத்து கொள்ள வேண்டுமே தவிர நீங்கள் வாட்டுக்கு என்ன சொன்ன படக்குன்னு வந்து என்ன சொல்லலான்னா வந்து மனை தோஷம் உடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எக்காரணத்தை கொண்டும் தன்னுடைய பெயரில் வீடு வாங்கக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் வந்து தன்னுடைய பெயரில் வீடு கட்டக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு என்ன சொல்ல தன் பெயரில் லோன் வாங்கக்கூடாது, அது மனையை வச்சு. இப்படியெல்லாம் ஜோதிடம் சொல்லுகிறதா 100% இருக்குது. நீங்கள் இந்த நட்சத்திரத்தை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அப்படித்தான் இருக்கும். 2வது பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரத்திற்கு எப்பயுமே வந்து என்ன சொன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன செய்யணும், அழகான கணவனை வந்து வடிவமைத்து கொடுக்கணும். அழகான கணவனை கொடுக்கணும். ஆணாக இருந்தால் அழகான பெண்ணை கொடுக்கணும். என்ன காரணம்னா எலி பூர நட்சத்திரத்தோடைய இது சிம்பல். அந்த எலிக்கு வந்து 30 நாளைக்கு ஒருக்க குட்டி போடும். அந்த 30 நாளைக்கு ஒருக்க குட்டி போட்டதுன்னா 31வது நாள் கன்சீவ் ஆகிடும். குட்டி கீழே விழுந்தது அந்த அம்சம் அடுத்து கன்சீவ். அப்போ இந்த பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நல்ல வாழ்க்கை துணையை அமைத்து கொடுங்கள். இது முதல் கண்டிஷன். இல்லைன்னா அப்படி அமைத்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த ஆணோ பெண்ணோ வந்து என்ன சொல்ல வாழ்க்கையில் பெண்ணாக இருந்தால் விடாவாசிக்கிறேன் ஆயிடுவான். ஆணாக இருந்தால் என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு குதிரைக்கு 2 குதிரை வந்து அவர் விலைக்கு வாங்கிக்கிடுவார். இப்படியெல்லாம் இந்த மனோநிலை வந்து போகும். அப்போ மனோநிலை போகும்போது இந்த நட்சத்திரங்கள் வந்து இது நெருப்பு சக்தி உடையது.
அப்போ நெருப்பு சக்தி உடையது அப்படின்னு சொல்லி முக்கரம் உடையது. அந்த முக்கரத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சரி செய்வதற்கு மென்மையான சுக்கிரன் தேவை. மென்மையான சுக்கிரன் இருந்தார் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். அந்த மாதிரி ஜாதகங்களாக இப்போ நீங்கள் இவர்களுக்கு தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு தன்மைகள் கண்டிப்பாக வராது. அதற்கடுத்து மூலம். இந்த மூல நட்சத்திரத்திற்கு எப்பயுமே வந்து என்ன சொன்னாங்கன்னா தனிமை விரும்பி. இந்த மூல நட்சத்திரம் எப்பயுமே தனிமை விரும்பி. இந்த மூல நட்சத்திரம் என்ன செய்யும் அப்படின்னா வந்து எப்பயுமே வந்து அதோடைய நட்சத்திர மிருகத்தை பாருங்கள், பெண் நாய். ஒரு பெண் நாயை எத்தனை ஆண் நாய்கள் சுற்றி வரும் என்று நீங்கள் புரட்டாசி மாதத்தில் பாருங்கள். புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக பெரிய பாதிப்பு தன்மைகள் இருக்கும். என்னடா கிளம்பிட்டியா? பார்த்துப்போம். அப்போ எத்தனை ஒரு மூல நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த பெண் நாயை எத்தனை ஆண் நாய்கள் சுற்றி வரும் அப்படிங்கிறத நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் எல்லோரும் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்ததான். அப்போ இந்த நட்சத்திரத்திற்கும் என்ன சொன்னான்னா சரியான பெண்ணாக இருந்தால் சரியான ஆண் துணை, ஆணாக இருந்தால் சரியான பெண் துணை வந்து இணைக்கணும். ரேவதி சொல்லவே வேண்டாம். அந்த ரேவதியில் போய் வந்து சுக்கிரன் உச்சம். அப்போ எப்படி அமைச்சு கொடுங்க? இங்கே பிரச்சனை வருவது என்ன சொல்கிறான்னா இவர்களுக்கு தேவையான இன்புட்டை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி ஆணாக இருந்தால் ஒரு பெண் வேணும், பெண்ணாக இருந்தால் ஆண் வேணும். இதை தான் இங்கே தான் வந்து பிரச்சனை வருது. அப்போ வருது அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லா மனிதர்களும் இந்த 4 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முருகப்பெருமானே சரணாகதி. முருகப்பெருமானுக்கு மாதம் ஒரு முறை கடைசி செவ்வாய்க்கிழமையில் அழகான பாலாபிஷேகம் பண்ணுங்கள். அழகான பாலாபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு நீட்டாக அழகான மல்லிகைப்பூ மாலை ஒன்று போடுங்க. போட்டு ஒரு 9 ஆப்பிள் அல்லது 9 செவ்வாழைப்பழம், இதில் எது உங்களுக்கு விருப்பமாக பார்த்துடுங்க. இதை அங்கே கோயிலில் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் பொன்னான இளவரசன் இளவரசி போல வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் மாதத்தில் உங்களுடைய கர்மாவைத்தான் தீர்ப்பதற்கு இதை செய்கிறீங்க. அப்போ வந்து என்ன சொன்னால் பாலாபிஷேகம் பண்ணணும். பாலாபிஷேகம் பண்ண பிறகு மல்லிகைப்பூ மாலை வந்து நல்ல பெரிய மாலையை வாங்கி போடணும். 9 ஆப்பிள் அல்லது 9 செவ்வாழைப்பழம் முருகனுடைய பாதத்தில் வைத்து சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டு ஒன்றுமெல்லாம் வாங்கக்கூடாது. கொடுத்ததில் ஒன்றுமே வாங்கக்கூடாது. ஐயா எங்களுக்கு இத்தனைக்கான திருநூறு கொடுங்க, குங்குமம் கொடுங்க, இத்தனைக்கான பூ கொடுங்க, போதும். அத்தனை வந்து என்ன சொல்லணும்னா வர்றவங்களுக்கு கொடுத்துருங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி வந்து என்ன சொன்னான்னா சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி முருகப்பெருமானை வணங்கி வர 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 கஷ்டம் குறையும். இதில் மாற்றம் இல்லை. சரி, இவங்களுக்கு கல்யாணம் டிலே ஆகும். ஒன்றுமே கல்யாணம் டிலே ஆனால் வந்து என்ன சொன்னா மாதம் முருகப்பெருமானுக்கு நீட்டாக வந்து என்ன சொன்னா பாலாபிஷேகம் பண்ணி மல்லிகைப்பூ மாலை போட்டு 9 ஆப்பிள் அல்லது உங்களுக்கு 9 செவ்வாழைப்பழம் வந்து என்ன சொன்ன பாதத்தில் வந்து வைத்து பூஜை பண்ணி வர்றவங்களுக்கு தானம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொன்னோன்னா சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக வந்து என்ன சொன்னால் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். எப்பயுமே இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மண்ணும் மனையும் தோஷம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முருகப்பெருமானுக்கு ஒரு வேல் வந்து முழங்கை நீளம் அழகான வேல் வந்து என்ன சொல்லலாம்னா காப்பரில் எடுத்து தானம் பண்ணியிருங்க. வருஷத்தில் ஒரு வேல் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தானம் பண்ண 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 உங்களுடைய கர்மா குறைந்து இல்லறம் நல்லறமாகும். வீடு வண்டி வாகனம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் வந்து கிடைக்கும். ஆனால் நான் எதையுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் உட்காந்துருக்கக்கூடாது. எங்கேயோ ஒரு இடத்தில் வந்து உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்து இருக்கிறது. ஒவ்வொரு சாமிகிட்டையும் இருக்குது. நம்ம போய் வந்து என்ன சொன்னால் ஒரு நாள் வந்து என்ன சொன்னோன்னா மாதத்தில் வந்து நம்ம லீவை போட்டு நீட்டாக வந்து என்ன சொன்னோன்னா சாமிக்கு வந்து என்ன சொன்னால் கொடுக்க வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு வீட்டில் வந்து மத்தியானம் நல்லா அழகாக சமையல் பண்ணிவிட்டு இலை போட்டு நீங்கள் சாப்பாடு சாப்பிடுங்க. ஒரு வேளை வந்து என்ன சொன்னோன்னா பட்னியாக இருங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. மாதத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை செய்ய 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 என்ன சொன்னான்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் பெரிய மாற்றங்கள் வந்து என்ன சொன்னான்னா நிகழ்வதற்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னான்னா சொல்லப்பட்டுள்ள
மறைமுகமான ரகசியங்கள். இதை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்த வாழ்க்கை சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நன்றாக இருக்கும், வெற்றியாக இருப்பீர்கள் என்பது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா இவர்கள் வாழ்க்கையில் மங்களம் நன்றாக அமைந்துவிட்டால் தொழில் பாதிக்கும், தொழில் நன்றாக அமைந்துவிட்டால் மங்களம் பாதிக்கும். நல்ல தொழிலில் இருந்தாங்கன்னா குடும்ப வாழ்க்கை பாதிக்கும், நல்ல குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னா தொழில் பாதிக்கும். இதை பேலன்ஸ் பண்ணுவதற்கு என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக நான் சொன்ன முருகப்பெருமானுடைய வழிபாடை மாதம் மாதம் பண்ணினால் கர்மாக்கள் வந்து கண்டிப்பாக குறையும், கருத்து வேறுபாடுகள் குறையும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.